பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக நீங்கள் தூய்மையான ஆட்சி நடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வெளிப்படையான ஆட்சி நடத்துவதாக குறிப்பிட்டீர்கள். இன்றைக்கு ஒரு சிலருக்கு ஆசை வார்த்தைகளுக்கு வெளிப்படையாக தகவல் பரவி கொண்டிருக்கின்றது. அந்த தகவல் பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி. அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தூய்மையான ஆட்சி நடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வெளிப்படையான ஆட்சி நடத்துவதாக குறிப்பிட்டீர்கள். அந்த எண்ணத்திலிருந்து புரளாமல் நீங்கள் நடப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் நான் ஒரு பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் ஆட்சி செய்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நான் சந்தித்திருக்கின்றேன். முதலிலே வறட்சி, பிறகு புயல், கொரோனா, பிறகு பல்வேறு சங்கடங்கள், இதையெல்லாம் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவன், இன்றைக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கின்றோம். அந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நான் சொன்னவையெல்லாம் இங்கே அவையில் பதிவு செய்தெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லிய காரணத்தினால்தான் எங்களுக்கு 47 இடங்களை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எப்பொழுதும் மக்களுக்காக சேவை செய்கின்ற இயக்கம். ஆளுங்கட்சியாலும் சரி, எதிர்கட்சியாலும் சரி, நான் கடந்த காலத்திலே 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்புதான் எங்களுடைய நிலை. ஒரு விளக்கு ரொம்ப நேரம் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது மங்களாக எரியும், அப்பொழுது தூண்டி வைக்கின்ற பிரகாசமாக எரியும். அதே போல இன்றைக்கு அரசாங்கத்திற்கு இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கின்ற கட்சியாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்களுக்கு எதிரி கட்சி இல்ல, எதிர்கட்சி என்ற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். எங்களுடைய தலைவர்கள் அந்த பாதையைத்தான் எங்கள் வழிவகுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் பதிவு வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்துத்தான் வாக்களிப்பார்களா என்பதை தெரிவித்து அமர்கின்றேன்.